இன்னும் வரை நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. நம்ம நினைச்சா கூட்டணி போக முடியுமா? போக முடியாது. போகலாம். நம்ம நினைச்சா போலாம்ல. 50 தொகுதி சொல்ல அதிமுக நமக்கு 50 தொகுதி கொடுக்காதா? 70 தரேன். திமுக 100 தொகுதி கொடுக்காதா? சந்திரம் போட்டியிட முடியாதா? பிஜேபியோட சேர்ந்து போட்டியிட முடியாதா? புரியுதா? நம்ம அதாவது எந்த ஒரு கொள்கைக்காக எந்த ஒரு சித்தாந்தத்துக்காக நாம் தமிழர் கட்சி இன்னும் வரை தனிச்சே போட்டியிடுதோ இதே கொள்கை இதே சித்தாந்தத்தை சொல்லி வந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனா இன்னைக்கு பாருங்க எத்தனை கூட்டணி மாதிரி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி, அதுக்கப்புறம் அமைச்சரவையில பங்கேற்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், அமைச்சரவையில பங்கேற்றதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு திமுக சொன்னதுக்கு அப்புறம் இப்ப மீண்டும் ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர்களுடைய நோக்கம் என்பது, இவர்களுடைய பிரதான நோக்கம் என்பது அருண் IPS ஒருத்தர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவுல இயக்குனரா மாறி அதற்கான காரணம் உட்பட ஐயா திருமாவளவன் தான். அதுக்கு காரணம் திமுக. அப்ப திமுக தனக்கு வேண்டிய வேலைகளை பூராத்தையுமே திருமாவளவன் மூலமா நிறைவேற்றும், கம்யூனிஸ்டுகள் மூலமா நிறைவேற்றும், காங்கிரஸ் மூலமா நிறைவேற்றும். திமுக என்னவெல்லாம் தனக்கு தேவையோ, திமுக ஆளுங்கட்சியா இருந்தா எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் அவர் கைக்குள்ள வச்சிருப்பாங்களோ, எந்தெந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் என்னென்ன பதவிகள் கொடுப்பாங்களோ, என்னென்ன பதவிகள் கொடுத்து அழகு பார்ப்பாங்களோ அதை பூரா இன்னைக்கும் திமுக நிறைவேற்றுது. யார் மூலமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமா. யார் மூலமா? கம்யூனிஸ்ட் கட்சி மூலமா. யார் மூலமா? காங்கிரஸ் மூலமா. புரியுதா? அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய விஜயன் அவர்களுடைய ஆட்சி என்பது விஜயனுக்கே தெரியாம மறைமுகமா ஸ்டாலின் ஆட்சி செஞ்சுக்கிட்டாரு, திமுக ஆட்சி செஞ்சுக்கிட்டு. யாரை வச்சு? இந்த கூட்டணி கட்சியில வச்சு. ஆனா என்னதான் என் டிவிக்கே ஆட்சி அமைச்சாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மையான எண்ணிக்கை இல்லை அவங்ககிட்ட சீட்டு 108 போது. அப்போ ஆதரவு கொடுத்தது CPI, CPM, அடுத்து நம்ம VCK போன்ற கட்சிகள் தான். திருமாவளவன் என்ன சொன்னார்னா எந்த சூழ்நிலையும் தமிழக வெற்றிகளும் ஆட்சி கவல்றதுக்கு விடுதலை சிறுத்தை காரணமா இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் அமைச்சர் பதவி வாங்கிட்டார்ல. இப்போ சமீபத்தில் புதிய தலைமுறையில் நடந்த இந்த ஓப்பன் டால்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயா திருமாவளவன் அவர்கள் இந்த நேரத்துல இருந்து நாங்கள் அமைச்சரவையிலிருந்து வெளியில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவர் எந்த மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படி மாற்றி மாற்றி சொல்கிறதுனால நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க சகோதரர், நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்தியாவிலேயே ஒரு சில கட்சிகள் இருக்காங்க மிக கேவலமான அரசியலை செய்யக்கூடிய கட்சிகள். எப்படின்னா, அந்த அடுத்த பெத்த பிள்ளைக்கு தன்னுடைய இன்சியலை வைப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அடுத்த பெத்த பிள்ளைக்கு இப்போ இவன் பேரை வைக்கிறான். அது மாதிரி இந்த கேவலமான அரசியலை செய்யக்கூடிய ஒரு உச்சகட்ட ஒரு கட்சினாக்கா அது இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சி தான். இந்த பிஜேபின்ற பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸில் செய்வாங்க. இதற்கு முன்னாடி இவர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிஜேபி செய்யறத பூராத்தையுமே இந்திரா காந்தி காலத்துல, ராஜீவ்காந்தி காலத்திலே காங்கிரஸ் செஞ்சு முடிச்சிருக்கும். இன்னைக்கு எதெல்லாம் காங்கிரஸும் பிஜேபி செஞ்சாங்களோ அது மாதிரியான துரோகத்தை பூராமே செய்து பழகி இந்த அரசியலுக்குள்ளேயே பழகின நபர் யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சியிலும் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஈழத்துல 2009 கொத்து கொத்தா சாகிறதுக்கு முன்னாடி இருந்து தேசிய தலைவர் பிரபாகரன் தான் என்னுடைய தலைவர், ஈழமே எங்களுடைய இறுதி இலக்குன்னு பேசுற அண்ணன் திருமாவளவன் 2009 எந்த இனத்தை அழிச்சானோ அதே ராஜபக்சேட்ட போய் கை கொடுத்துட்டு வந்தாங்க. யாரோட சேர்ந்து? அந்த இனத்தை அழிக்கிறதுக்கு மாபெரும் ஆயுதங்களையும் மாபெரும் பொருளாதார உதவியும் செஞ்ச இந்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியோடு. அப்ப அவரை பொறுத்தவரை நல்லாவே தெரியும், நீங்களும் நானும் தேசிய தலைவர் இறந்துட்டாரா, இறக்கலையா, உயிரோட இருக்காரா, இல்லையா, வருவாரா, வரமாட்டாரான்னு ஏங்கி தவிச்ச இதே காலகட்டத்தில் அவருக்கு அண்ணன் திருமாவளவன் நல்லா தெரிஞ்சிருச்சு, தேசிய தலைவர் மரணித்து விட்டார், மீண்டும் விடுதலை புலிகள் ஈழத்தில் எழுச்சி பெறாது, அது வெகு நாட்கள் ஆகும், அல்லது எழுச்சி பெறாமல் கூட போகும். அவர் மனசுல என்ன தோணுச்சோ. இப்போதைக்கு நம்மளை கேள்வி கேட்க யாருமே இல்லை. கொண்டது ராஜபக்சே, அழிச்சது தமிழ் இனத்தை கொத்து கொத்தாக குண்டை போட்டு அழிச்சது, சாகடிச்சது எல்லாமே ராஜபக்சே. அந்த ராஜபக்சேக்கு பேருதவியா இருந்தால் இந்த இனத்தை அழிக்கிறதுக்கு தலையாய கடமையா இருந்து முன்னாடி செஞ்சது அன்னைய சோனியா காந்தி. அப்ப அந்த சோனியா காந்தியை விட்டா இனிமேல் இந்தியாவில் நம்மளால அரசியல் செய்ய முடியாது, திமுக விட்டு அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு திமுக, அது காங்கிரஸ், ராஜபக்சே எல்லாரும் கூட்டா சேர்ந்துதான் இந்த இனத்தை அழிச்சாங்க. அப்படிங்கிறத நம்ம வெட்ட வெளிச்சத்துக்கு தெரிய வந்ததுக்கான காரணமே அண்ணன் திருமாவளவன். அப்ப நம்ம சொல்ல வர்றது, திருமாவளவன் என்ற ஒரு நபர் தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய அரசியல் சுகத்திற்காக, சொகுசு வாழ்க்கைக்காக, கோடி கோடியா கொள்ளையடிக்கின்ற ஒரு சுயநலத்திற்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். ஈழத்து மக்களை கொத்து கொத்தா கொள்றதுக்கும் காரணமா இருப்பார், அங்க இருக்கக்கூடிய தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் துரோகம் செய்வார், இங்க இருக்கக்கூடிய பறையர்குடி மக்களுக்கும் துரோகம் செஞ்சு அந்த பறையகுடி மக்களுடைய தலக்கணக்கை காட்டி சீட்டு வாங்குவார், ஓட்டு வாங்குவார். இங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கு துரோகம் செஞ்சுட்டு தாவேக்காவோட போவார், நாளைக்கு தாவேக்காவுக்கு துரோகம் செஞ்சுட்டு காங்கிரஸோட வெளியேறி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து மீண்டும் திமுகவோட கூட்டணிக்கு போவாங்க, அல்லது மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு போவாங்க, தேவைப்பட்டால் கம்யூனிஸ்ட் இது பிஜேபி கூட்டணி கூட போவாங்க. இவர்களுக்கு தேவை யாரெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அமைச்சரா இருக்கா, அவர் மூலமா எவ்வளவு நம்மளுக்கு கமிஷன் வருது, யாரெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில எம்எல்ஏவா இருக்கா, அதன் மூலமா எவ்வளவு கமிஷன் வருது. இவருக்கு நோக்கம் இதுதான். இவங்களேன் உள்ளாட்சி தேர்தலில் தனக்கு கிடைக்க வேண்டிய, தன்னுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் வெளியில போயிடுச்சு. அப்ப திமுக விட்டு வெளியில வந்திருக்கணுமா இல்லையா? தன்னுடைய கட்சி கொடிய மதுரையில நடப்பட்டிருந்த கொடிய
உடைச்சு அகற்றினாங்க திமுக காரங்க கட்சிக்காரங்க மாநகராட்சி மூலமாக. அப்ப அந்த கூட்டணியை விட்டு வெளியில வந்திருக்கணுமா இல்லையா? உங்க கட்சி சார்பா நீங்க எம்எல்ஏவா போட்டியிடணுமா வேணாமான்னு நீங்க முடிவு செஞ்சு எம்எல்ஏவுக்கு போட்டியிடும் போது உங்களுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்யக்கூடாது, எம்எல்ஏவுக்கு நீங்க போட்டியிடக்கூடாதுன்னு திமுக சொல்லுச்சு. அப்போதைக்கு உங்க கூட்டணி வேணா என் கட்சி முடிவு நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு வெளியில வந்திருக்கணுமா இல்லையா? அப்பெல்லாம் வெளியில வராத போது இப்ப கூட்டணியை விட்டு வெளியில வந்திருக்கீங்கன்னா காரணம் என்ன? உங்களுக்கு அமைச்சர் பதவி தேவை. உங்க கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி தேவை. அந்த அமைச்சர் பதவி கிடைச்சா தன்னுடைய அமைச்சர்கள் மூலமா தன்னுடைய கட்சியினுடைய எம்எல்ஏகள் மூலமா பணம் சம்பாதிக்க முடியும், இன்னும் ஊழல் பண்ண முடியும், லஞ்சம் வாங்க முடியும். புரியுதா? அவருடைய ஒரே நோக்கம் என்பது காசு, பணம், கட்சி, அவ்வளவுதான். இன்னும் வரை நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. நம்ம நினைச்சா கூட்டணி போக முடியுமா? போக முடியாதா? போகலாம். நம்ம நினைச்சா போலாம்ல. 50 தொகுதி சில அதிமுக நம்மளுக்கு 50 தொகுதி கொடுக்காதா? 70 தாரேனே. திமுக 100 தொகுதி கொடுக்காதா? தந்திரம். போட்டியிட முடியாதா? பிஜேபியோட சேர்ந்து போட்டியிட முடியாதா? புரியுதா? நம்ம அதாவது எந்த ஒரு கொள்கைக்காக எந்த ஒரு சித்தாந்தத்துக்காக நாம் தமிழர் கட்சி இன்னுவரை தனிச்சே போட்டியிடுதோ இதே கொள்கை இதே சித்தாந்தத்தை சொல்லி வந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனா இன்னைக்கு பாருங்க எத்தனை கூட்டணி மாறி. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி, அதுக்கப்புறம் அமைச்சரவையில பங்கேற்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், அமைச்சரவையில பங்கேற்றதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு திமுக சொன்னதுக்கு அப்புறம் இப்ப மீண்டும் ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர்களுடைய நோக்கம் என்பது இவர்களுடைய பிரதான நோக்கம் என்பது வெறுமன பணம் மட்டும்தான். அந்த பணத்திற்காக எப்ப வேணாலும் எந்த கூட்டணிக்கு வேணாலும் அவங்க போவாங்க, எந்த கூட்டணியில வேணாலும் சேருவாங்க. ஆகவே தமிழக வெற்றி கழகம் நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் எல்லாம் ரொம்ப கவனமா பாத்துங்க. ஒண்ணு, ஈழத்துல நம்ம இனத்தை வந்து நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளை 1.5 லட்சம் பேரை கொண்ட ஒரு கட்சி காங்கிரஸ். இந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. இந்த கட்சிகள் எல்லாம் கொலை செய்யும் போது, இனப்படுகொலை செய்த போது இந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தது இந்த திமுக, இந்த காங்கிரஸ், இந்த கம்யூனிஸ்ட். அப்ப இவர்கள் எல்லாருமே உங்களோட கூட்டணி நிற்கிறாங்க. இவர்கள் இனத்திற்கும் உண்மையானவர்கள் கிடையாது, அவருடைய கட்சிகளுக்கும் உண்மையானவர்கள் கிடையாது, அவருடைய கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் உண்மையானவர்கள் கிடையாது. இவர்களை வச்சு நீங்க அரசியல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களை எப்ப வேணாலும் கால வருவாங்க. அதனால நாங்க திரும்பவும் சொல்றது, இது மாதிரியான கூட்டணிகளை ஒருபோதும் நம்பாதீர்கள் அப்படின்னு அண்ணன் விஜய் அவர்களுக்கு நாம வந்து ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். அவருடைய நலன் விரும்பிகளாக. கம்யூனிஸ்ட்லயே 2 வகையான கம்யூனிஸ்ட் இருப்பாங்க. எப்படின்னா நம்ம திமுகவோட கூட்டணிக்கு போறதே சரிம்பாங்க, ஒரு சிலர் இல்ல தாவேக்காவோட போறதே சரிம்பாங்க. இவர்கள்ல தாவேகா கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கும் போதே திமுகவினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவாங்க. இதே விடுதலை சிறுத்தைகளோட இல்ல நம்ம திமுக கூட்டணியில இருக்கதான் சரிம்பாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம தாவேகா கூட்டணியில இருக்கதான் சரிம்பாங்க. அப்ப இந்த பக்கத்துல திமுகவினுடைய தேவைகள் என்னவோ அதை பூராத்தையும் விடுதலை சிறுத்தைகள் மூலமாக தமிழக வெற்றி கழக அரசியல்ல நிறைவேற்றிட்டே இருக்காங்க திமுக காரங்க. அப்ப இதெல்லாம் யார் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு மீடியேட்டரா இருக்கக்கூடிய ஒரு புரோக்கரா இருக்கக்கூடியது யாருன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அப்ப இந்த வேலையில புறாமே தொடர்ச்சியா செஞ்சுட்டாரு. நீங்க பாருங்க, தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் இவங்க வந்து போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. யாரு? இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் ஆதவர்ஜனா அவங்க வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த கமிஷனரா இருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் வந்து எங்களை வேலை செய்ய விட மாட்டாரு, ஒருதலை பட்சம் நடந்துக்கிறாரு, எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாரு, எங்களை தேர்தல் பிரச்சாரம் செய்ய விட மாட்டாரு. இப்ப மீண்டும் அவங்க ஆட்சியில இருக்கிறதுலே உயர்ந்த காவல்துறைகளிலே உயர்ந்த ஒரு பொறுப்புல, அது லஞ்ச ஊழல் ஒழிப்பு துறையில கொண்டு வந்து ஒரு இயக்குனரா போட்டிருக்காங்கன்னா இதற்கான காரணம் முழுக்க முழுக்க திமுக. திமுக என்னவெல்லாம் தனக்கு தேவையோ, திமுக ஆளுங்கட்சியா இருந்தா எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் அவர் வந்து கைக்குள்ள வச்சிருப்பாங்களோ, எந்தெந்த அதிகாரிகளுக்கெல்லாம் என்னென்ன பதவிகள் கொடுப்பாங்களோ, என்னென்ன பதவிகள் கொடுத்து அழகு பார்ப்பாங்களோ, அதை பூரா இன்னைக்கும் திமுக நிறைவேற்றுது. யார் மூலமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமா. யார் மூலமா? கம்யூனிஸ்ட் கட்சி மூலமா. யார் மூலமா? காங்கிரஸ் மூலமா. இப்ப புரியுதா? அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய விஜயன் அவர்களுடைய ஆட்சி என்பது விஜயனுக்கே தெரியாம மறைமுகமா ஸ்டாலின் ஆட்சி செஞ்சுக்கிட்டு, திமுக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரை வச்சு? இந்த கூட்டணி கட்சியில வச்சு. இதெல்லாம் நாச்சும் புரிஞ்சுக்கிட்டுனாச்சும் இந்த தமிழக மக்களுக்கு தமிழக வெற்றிக்கிழமை நல்ல செய்ய நினைச்சீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிக்காரன் கையில நீங்க ஆட்படாமல் முழுமையாக உங்களுடைய ஆட்சியை நீங்க வெளிப்படுத்தணும். உண்மையிலே படிச்ச அதிகாரிகளை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. ஊழல் கரைபடாத, லஞ்சம் ஆகாத, நேர்மையான அதிகாரிகளை, ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்காத அதிகாரிகளை நீங்க பக்கத்துல வச்சுக்க. அந்த அதிகாரிகள் உங்களுக்கு நல்வழியை காட்டி அதன் மூலமாச்சும் நல்லாட்சி செய்யுங்க. இப்ப இதுவரைக்கும் இந்த பேட்டி கொடுக்குற வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு நன்மைகள் கூட இந்த மக்கள் வந்து அனுபவிக்கல. நான் விமர்சனம் செய்ய விரும்பல. ஆனாலும் உண்மை என்னன்னா இன்றைய தேதி வரை உங்களுக்கு நல்ல பெயர் இல்ல, அவப்பெயர் மட்டும்தான் நடக்குது. இந்த அவப்பெயருக்கு காரணம் பூரா உங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான். இந்த கூட்டணி கட்சிகள்ட்ட இருந்து எப்படி உங்களுடைய கட்சியை மீட்டெடுத்து இந்த மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்க, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்கன்னு தெரியல. எப்படியாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறோம். ஆனா ஆதவர்ஜனா ரெட்டி நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ அது என்ன சொன்னாருன்னா, நீங்க சாதிக்கலாம்னு சொல்லுவீங்க, டிவிக்கு வந்து 30 நாள்ல என்ன செஞ்சிருச்சு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறதுக்கு அவர் சொல்றாரு, திமுகவில இருந்து நீங்க எவ்வளவு லாபி பண்ணிட்டு இருக்காங்க, விசிக மூலயமா டிவிக்கு மூலயமா நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஆதவர்ஜனா ரெட்டி என்ன சொல்றாருன்னா, சினிமா வந்து வாரத்துக்கு 2 அண்ணா விடுவோம் திமுக ஆட்சியில. ஆனா இன்னைக்கு சினிமா 30 நாள் ஆகியும் திமுகவில இருந்து ரெட் ஜெயின்ல இருந்து ஒரு படமும் வெளியில வரல. அதுவே பெரிய சாதனை தானேங்காரு. இந்த சாதனை என்னவா பாக்குறீங்க? இல்ல அதெல்லாம் அவர் சொல்றதுல இன்னைக்கு வந்து சினிமா துறையில இருக்கவங்க பூராமே கொண்டாடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சினிமா துறையில இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் இவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஏற்கனவே வந்து ரெட் ஜெயின்ற மூலமா
நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளானவங்க யாருனாக்கா சிறு சிறு படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்கள், அல்லது வந்து நடிகர்கள். ஒரு சில நடிகர்களே வந்து தயாரிப்பாளர் இருப்பாங்க, ஒரு சில இயக்குநர்களே தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு நடிகர்கள் இயக்குனர் சேர்ந்து நடத்துவாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு அழுத்தத்துக்கு உள்ளானாங்க. ரெட் ஜெயினை மீறி படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, ரெட் ஜெயினை மீறி ஒரு படம் உருவாக்க முடியல, உருவாக்குனா ரெட் ஜெயினுடைய கண்டிஷன்ஸுக்கு அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, ரெட் ஜெயின் கேட்குற ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகலை. ஒரு படம் வந்து 10 கோடி ரூபா 20 கோடி ரூபா செலவழிச்சு படம் எடுத்திருப்பாங்க, 2 கோடிக்கு படத்தை கொடுன்னு சொல்லிட்டு ரெட் ஜெயின் வந்து அழுத்தம் கொடுக்கும். அவங்களால அதை கொடுத்தாக்க நஷ்டமாகல. 18 கோடி 20 கோடி எடுத்து போட்டு படம் எடுத்தவங்களுக்கு ஒரு 22 கோடியாச்சும் கிடைக்கணும், அப்போ தான் 2 கோடி லாபம் இருக்கும். அப்போ அந்த 22 கோடிக்கு பதில் வெறும் 2 கோடிங்கள 18 கோடி ரூபா நஷ்டத்தில் கொடுக்கணும். அப்படிலாம் வந்து உண்மையிலே ரெட் ஜெயின் வந்து அடிச்சு பிடிச்சி தான் வாங்குச்சு. என்ன சொல்லணாக்கா அது வந்து வழிப்பறி செஞ்சுன்னு சொல்லலாம். சினிமா துறையில் வழிப்பறி செய்த ஒரு நிறுவனம்னா ரெட் ஜெயிண்ட். அந்த நிறுவனத்தினுடைய கைகள் இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னுடைய கணிப்பு சரியா இருந்தால் மீண்டும் திருமாவளவனே அதனுடைய கைகளை எல்லாம் அவுத்து விட்டு மீண்டும் ரெட் ஜெயிண்ட் இடத்துக்கு கொண்டு போக விடாம தடுக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கையில தான் இருக்கு. அதெல்லாம் உண்மைதான், அவர் சொல்றது உண்மைதான். ஆனால் வந்து மற்ற துறைகள்ல அவருடைய சாதனைகள் இல்லையே, அதுக்கப்புறம் செய்யணும். சினிமா துறைக்கு நீங்க செஞ்சிட்டீங்க, அண்ணன் விஜய் சினிமாக்காரங்க செஞ்சீங்களா என்னன்னு தெரியல, சினிமா துறைக்கு செஞ்சிருக்கீங்க, அது முழுமையை அடையல, கொஞ்சம் பார்த்தா மீண்டெடுத்து வந்துகிட்டு இருக்கு. அதனால முழுமையாக தமிழ்நாட்டில் திமுகவினுடைய கை ஓங்க கூடாது. திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த ஒரு உயர் பதவியிலே இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களால நிம்மதியாக மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். நீங்கள் செய்ய நினைக்கிறனாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரும். இல்ல மக்களுக்கு எதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்குன்னாச்சும் உங்கள்கிட்ட வந்து அதிகாரிகள் உங்கள்கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகளாச்சும் இருக்கும்.